ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்ணம்மாவுக்கு ஸ்கூலு ஓப்பன் பண்ணிட்டாங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவளும் கிளம்பிட்டா. அவளை ஸ்கூலில் விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆர்டர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு நானும் வந்து ஒரு 3 ஆர்டர் பார்த்தாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து பேக் செல்ஃபி கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பேக்கையும் எடுத்து கட்டிக்கிட்டு ஆர்டர் போட்டால் சொல்லிட்டு 3வது ஆர்டர் பார்க்க போயாச்சு. பார்த்துட்டு நம்ம எப்பயும் வர டீ கடைக்கு வந்தாச்சு. எதுக்காக டீ கடைக்கு வந்திருப்பேன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கனாக்கா ஐகார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1K செலிப்ரேஷன் பண்ண வீடியோ வைக்கிறேன். சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1000 தான் என்ன தான் ஒரு ஃபாஸ்டிங்கில் இருந்தாலுமே உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னால் வந்து இந்த ஆனியன் போண்டா இல்லாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த லெமன் டீ இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 டைமாவது எடுத்துருவேன். அதே மாதிரி வந்து டாமுக்கும் ஜெரிக்கும் 1000 சண்டை வந்தாலும் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க, டாமை விட்டு ஜெரியும் இருக்காது, ஜெரியை விட்டு டாமும் இருக்காது. அதே மாதிரி தான் எங்கள் 2 பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை வரும். அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம். ஆனால் விட்டு கொடுத்து போகவே மாட்டோம் எந்த ஒரு இடத்துலையுமே. சரி ஓகே சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ண டீயும் போண்டாவும் வந்துடுச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா 4வது ஆர்டர் போட்டுட்டு காலுமே வந்துருச்சு. ரொம்ப நேரம் மூவிங்கில் இல்லைன்னு சொல்லிட்டு கால் வந்துருச்சு. சரி பறக்க அதை சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்புவோம். ஏன்னா வந்து அந்த கால் வந்து ஒரு 2 செகண்ட் மறுபடியும் மூவிங் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டினைலில் போயிடும். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இன்சென்டிவ் போயிட போது சொல்லிவிட்டு பறக்க எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு டீயை கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா அந்த டீயுமே ரொம்ப சூடாக இருந்ததுங்க. நான் கடைக்குள்ளே போகும்போதே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டேன். அது நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆறிடும்னு பார்த்தா அது நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே நான் ஆறுவேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ 11 to 12 ஆர்டர் போட மாட்டான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பிரியாணி எடுத்து வச்சுருந்தாங்க. நேற்று வந்து நான் நைட் சாப்பிடல, அந்த சாப்பாடு அப்படியே மீந்தது சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. ஸோ பழுதுக்கு மீன் குழம்பு சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி ஓகே சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வைமா அப்படின்னு ஊற்றி வச்சுருந்தாங்க. அதில் தயிர் கூட கலக்கலங்க. தயிர் கூட கலக்காமல் வெறும் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கு மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டாச்சு. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஃபாலோவர்ஸ் தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ச் அவர் இன்க்ரீஸ் ஆகும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு குண்டானில் வந்து தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தாங்க. சீரகம், பட்டை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருந்தாங்க. அந்த தண்ணி வந்து என்னை ஊற்றிட்டு போக சொல்லி சொன்னாங்க. பட் வந்து என்னோடய ஃப்ளாஸ்க் வந்து கழுவாததுனால நான் ஊற்றிட்டு போக மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் பிழிஞ்சு குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். எத்தனை பேருக்கு இது தெரியும் இந்த ரெமெடின்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனியிலேருந்து நான் அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. பட் வெயிட் லாஸ் பண்ணால் நிறைய சைடு எஃபெக்ட் வரா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது, கை கால்லாம் வளவலன்னு ஆகிடுது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அவன் ஆர்டர் போடாமல் வீட்லேயே உட்கார வச்சுருந்தா கூட கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சப்பரில் ஆர்டர் போட்டு ரொம்ப டைம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. பீக் டைமில் ஃபஸ்ட் ஆர்டரே அஞ்சப்பரில் தான் அசைன் ஆச்சு. சரி ஓகே சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு KFCயில் வந்து நான் பீக்கில் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒரு முடிய போது பீக் ஒரு 3:30 மணி போல். சரி அங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வச்ச மீன் குழம்பு தான். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 முட்டையை வந்து வேக வச்சு கொடுத்துருந்தாங்க பாயில்டு எக்கு. சரி அதையும் அது பாக்ஸ்லேயே போட்டு கிளறியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வழியில் வந்து உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு கஷ்டம் தெரியும். எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு டெலிவரி பண்ணுவோம், ஆனால் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது அப்படின்றது. ஸோ பறக்க தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கேயாச்சும் டைம் கிடைக்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டிங்கில் உட்காரும்போது சாப்பிட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டமர் ப்ளேஸ் அண்டை போய் ஃபுட்டை கொடுத்துட்டு ஆர்டரை க்ளோஸ் பண்ணாமல் அங்கே தான் உட்காந்து சாப்பிட முடியும். இந்த மாதிரி நிறைய கஸ்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டாம் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் சண்டையிலையும் போய் முடிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டியாவது சண்டை போட்டு கௌஷிகாவை டியூஷனில் விடுறதுக்காக கூட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன் நான். ஸோ அவளை பாப்பாவை டியூஷனில் விட்டுட்டு மறுபடியும் போனோம். ஆர்டர் வேறு போட்டான். ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மார்க் ஷீட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவளுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா. பட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சில இதில் ஹிந்தியில் தமிழ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்திருக்கா. மேக்ஸ்லலாம் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கா. டியூஷனுக்கு கிளம்பிட்டு அவளை விட்டு போயாச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பார்த்துட்டு நைட்டு 8:50க்குலாம் வந்து ஆஃப்லைன் போட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 9:05 ஆகிடுச்சி.
ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜொமேட்டோவில் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. 34 ஆர்டர்ஸ் பார்த்து 550 இன்சென்டிவ் வந்து ஏர்ன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய நைட் டின்னர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கார ஆடை தான். எங்கள் அம்மா சின்னதாக ஒரு 2 தோசை ஊற்றி கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு படுத்தாச்சு. அகெயின் மார்னிங் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.